வாழ்த்துறாரு பாத்தியா? ஆமா வாழ்த்துறாரு நான் நல்லா வாழணும் அப்படின்னு ஒரே எண்ணம் கொண்டவர். எங்க மாமா ஒருவர் பிராமணர் இவர். ஒரே எண்ணம். சொல்லுப்ப. இன்றைய தினத்தில் உங்களை எதற்காக தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை உங்களுடன் நேற்றைய தினத்திலே சபை கூடியிருந்தோமே, அப்போது உங்களை பார்த்து கேட்டேன். எங்களுக்கு என்ன செய்யலாம்? 10 நாள் யுத்தம் செய்தார் பீஷ்மாச்சாரி. அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த பின்னர் இனிமேல் யார் யுத்தம் செய்வது, யார் தலைமையிலே படை அமைப்பது என்று கேட்டேனே. அதற்கு நீங்க என்ன தெரிவித்து எழுதி நின்று துரியோதனனை வருத்தப்படாது. நாளைய தினத்திலே நான் தருமரை ரதக்கொடி கம்பத்திலே கட்டி உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சபதம் செய்தேன். அது இன்றைய தினம் நினைவு வந்தது. இன்று நடக்க வேண்டும். தருமரை ரதக்காலிலே கட்டி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ரத கம்பத்திலே கட்டிக்கொண்டு முன்னாடி நீங்க விடணும். அப்படியே நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய? அவனை வெட்டி கொல்லணும். நான் நீல சட்டம் சேர்க்க வேண்டும். அந்த தருமனை கொண்டு வச்சுக்கோ. தம்பிமா 4 பேரும் தனித்தனியா சேர்த்து விடுவானுங்க. இந்த தினம் எனக்கு ஜெயம் வரணும். அப்படியா? அதனால ஜெயம் பெற செய்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீ யுத்தம் போயிரியா? அப்படியே ஏப்ப புரியுதுனா? எங்கடா என்னங்க? நான் ஒருவன் மட்டும் தனிமையிலே சென்று அந்த தருமனை ரதக்காலி கொட்டிலே அந்த ரதக்காலிலே கட்டி இழுத்து வர முடியாது. காவல்காரன் அழைத்து போங்க. ஏன் அவன் வந்தாலும் ஆகாது. ஏன் நான் வர உன்னோட துணையா நீ வந்து என்ன செய்வே? நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். என்னத்தை எடுத்து கொடுப்பேன்? ஆயுதங்களை அவற்றையும் பணி எடுத்து கொடுப்பேன். இருந்தாலும் இதெல்லாம் போதாது. நம்மிடத்திலே 4 வகை சேனை இருக்கிறது அல்லவா? அது யாரு யார் யாருன்னு கேட்கிறீங்களா? சிந்தி தேசர், கலிங்க தேசர், சிங்கிலி தேசர், பங்களி தேசர், கொங்கணி தேசர், இப்படி 4 வகை சேனை இருக்கிறது அல்லவா? இல்ல போய் படுத்துட்டு பேச்சு தொச்சு அதேதான் ராமரே, கஷ்டப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு கலிங்க தேசம், கொங்கண தேசம், வெங்கன தேசம் அப்படின்னு சொல்லு. சிங்கிலி பாடி பாவி கிங்கிலி தேசர் சொன்னேன். இதுல வேற பிடிக்குது. அதுக்கு ராஜா அந்த நாட்டுக்கு ராஜா யாராப்பா? ராஜா. அப்படி அந்த 4 வகை சேனைகளை என் உடன் அனுப்பினாயானால் நான் உடனே சென்று அன்னவர்களை அமர்ச்சையை விட்டு நான் உள்ளே புகுந்து தருமனை இழுத்து வந்து ரதக்கொடி காலிலே ஆட்டு அனுப்பி ஓடு கலிங்கம் மங்களதேசம் 3 தேசம் அழைத்து
ராஜபே கண்டு ராஜபே சண்டே ராஜகுலராகிய சகிலதாகி வெல்கதாட்கே ஆடிய காவலா ராஜா எவ்வளவு இருக்கின்றாய் ஐயாவே இருக்கீங்க சபையாரியே அல்லாஹ் ராஜராஜபே ராஜர்வத்தரே ராஜே நாயாடா நாங்க பவுன்றியா நாயா நாங்க பானை வெடி கொடுத்துங்க பார்த்தவர் வந்தவர் இன்னார் இன்னர் இடியார் இடியார் டேய் ஏண்டா கேளுடா நீங்களா உங்க மூணு பேர் பார்த்தா எங்க மூணு பேரை பார்த்தா எப்படி தெரியுமா எப்படிடா இருக்கு? ஆமுடி செம்முடி ஏய். ஜடாமுடி எப்படி இருக்கும் ஏய் ஓய், யாரா வாமுனி செம்முனி ஜடாமுனி அது வாமுடி ஏய் நீ செம்முடி செம்முடி. நீ ஜடாமுடி ஏய் வந்தவர் ஏய் இல்லைங்க செய்யலாமா செய்யக்கூடாது ஏங்க மக்கள் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வரக்கூடிய நேரத்திலே காலத்திலே Yeah.
ஆளக்கூடிய கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய கலிங்க வீரோ கலிங்க வீரன் தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொண்டேன். அடே கமல்காரா ஓய், டேய் ஓய். கடா ஒட்டல பயமா கிடையாது இவளை பார்த்தோனே பயந்த புத்தினா எங்க புடிங்கற கையில கையிலயா ஐயோ மஞ்சளங்க அடே கமல்காரா என்னுடைய நாடு நாடு. என்னுடைய நவஜயம் நமது வங்கல தேசத்தை ஆளக்கூடிய மங்கள கிண்ணம் கிண்ணமா வங்கல நீ சொன்னீங்களே மங்கள கிண்ணம் டேய் ஓய். வங்கல கிண்ணமா சொல்லுங்கறேன் ஆ. வங்கல என்ன சொம்மா டேய் ஓய். என்னுடைய நாடு நாடு. வங்கல தேசம் மங்கள தேசம் என்னுடைய பெயரோ ஆ. வங்கல ராஜ வங்கல ராஜ. வங்கல ராஜ அது அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வங்கல இது வங்கல தேகம் மங்கள தேகம் ஆமாம் படைத்து அனுத்து ஆமாங்க அப்படியே ஆகட்டுங்க பொங்கலாடி பொங்கல் சொன்னீங்களா பொங்கல் போச்சுன்னா அடிப்புடன் பாக்கலாம் சொன்னீங்களா பொங்கலாடி பொங்கல் நாடு அதான் பொங்கிக்கிட்டு வாங்கி அப்படி ஆண்டு கொண்டு வந்தாலும் எப்படி வருவோம் எப்படி பாட்டி வயசுக்கு வந்தாளா போய் குடிச்சு கட்டு போய் ஏன் மாடியா என்ன கேட்கறது ஏன் வந்தாவா கண்டாச்சி முண்டை அப்படி போனா பாரு முள்ளு மேல உட்காந்து 10 வயசுக்கு வந்துக்கிறான் முள்ளு மேல உட்காந்தா போயிட்டு பாத்து வையா நான் பாத்துட்டே நான் போயா எந்த நீ புடிச்சுக்கோ நீ போற எந்த புடி நீ போறேன்னா ஈட்டி எந்த போதாரு வேலைக்கா போதாருங்க சொல்லாமா ஐயோ சொல்லக்கூடாது நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் 32 மேலவாதிகள் என்று முழுகிறதா என்பது முறையிட்டு பார்த்தால் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அடிமை என்றால் என்ன அறுவை என்றால் பெண்கள் பெண்கள் நாங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண்கள் அப்படியே வெந்தாமரை வெஞ்சாமரம் மரம் பேசுறாங்க வெஞ்சாமரம் வெந்தாமரை கொண்டு அது மட்டும்தான் வீசிக் கொள்கிறார்கள் அது மட்டும்தானோ
ஜிகிஜே அந்த டேய் நீங்க எதுக்கு நண்டுகிறா அவரா இருந்தாலும் அந்த சபை இதுவோ தேவ சபை தெய்வீக சபை மந்திர வழிபாடு ஆகட்டும்
வேகத்தை பார்க்க வேண்டும் என்றால் தத்தி பாடுறா கரெக்டா இருக்குது இங்க பாரு பாக்குறா அப்படி இருந்தாலும் எங்கிருந்து வருகின்றாய்? துரியோதன மகாராஜா கூட வர சொல்லிருக்கா. யாரு? துரியோதன மகாராஜா. அவரோடு நீங்கள் படை துணையாக செல்ல வேண்டும். யாருக்காக? அவனை தேர் ரதகம்பத்திலே கட்டிக்கொண்டு என் முன்னாடி விடணும்.
கொடுத்தார். ஆமா அதானே ஆமா. நான் இப்போது அழைக்கிறேன் அவரை. அவரோடு நீங்க பின்பற்றி செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். ஐயா, சரி நீங்கள் சொன்னது போல இதோ பாத்தீங்களா அனைத்து வகை சேவைகளையும் கொண்டு வந்து விட்டாயா? கலிங்கம், கொங்கணம், வெங்கட தேசம் ஏய், என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 3 தேசத்து அரசர்களை கொண்டு உங்க முன்னாடி கொண்டு வந்து விட்டுருக்க. ஏய், இவங்க பலத்தை பத்தி நீங்க இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்படியா? ஆமா. ஆகட்டும். குருவே, ராசி ராசி ராசி. சரி. அழகே, நீங்கள் மூவரும் பெருமையாக எதிலும் உங்களால் தான் எனக்கு வெற்றி பெறணும். அப்படியா? உங்களை தான் நாங்க நம்புறோம். அப்படியா? தருமனை கொண்டாந்து விடுங்க. 9 நாளா பண்ணாம பாரு இவங்க ஜனமா கோயில்ல. அந்த 9 நாளைக்கும் நீங்க மக்கள் சரி. அப்படியா? ஆகட்டும். ஏய், அந்த தருமனை கொண்டாடணும் வரக்கூடாது. ஆமா, அவனை எப்ப இட்டாருன்னு பாத்துட்டே இருப்பேன். ஒரே வெட்டா வெட்டணும் நானு. எனக்கு ஜெயம். ஆகட்டும். போறீங்களா? போயிட்டு வா. போறீங்களா? ஆகட்டும். இவங்க சாதமா நினைக்காதீங்க. இவங்க வீரத்தை பத்தி கேட்டுங்க. வீரர்கள்லாம் சொல்லிட்டீங்களா? டேய், ஓ கூட நான் போய் வரேன். நீங்க போனோம் சும்மா போடாது. இவர்கள் ஆயுதத்தை எடுத்து எடுத்து கொடுக்கணும். ஆமா. இவங்க யுத்தம் செய்வாங்க. கிளம்பாயிட்டாங்கன்னா டேய், உடனே எடுத்து தண்ணி ஊத்தி குடுத்துட்டாங்க. என்ன தண்ணியா? அனுப்பில்ல, போயிட்டு வாப்பா. ஜாகிரதை. ஓரம் கட்டுங்க. நம்ம ஆகட்டும். எங்க மதத்திலே வெங்கலம் இதெல்லாம் இருக்குது. வெங்கலம். ஆமா, நம்ம கட்டி போட்டுக்கிறோம். அது போய் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறமா. ஓட்டு ஓட்டு ஓட்டு.
பாத்தியா ஓட்டு பாரு குருவே அந்த தர்மனை கட்டி கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் அமர் செய்து கொண்டே இருந்தீர்களே நான் உள்ளே புகுந்து தர்மனை ரதக்குடிக்காரே கட்டி எடுத்துட்டு வருவேன். என்ன பேர்கள் கட்டி அடிக்கலாம் யாரு வேறையை கட்டி அடிக்க வேண்டும் முதலிலே யாரு வேறையை கட்டி மேலே அடிக்க வேண்டும் எப்படி அடிக்க வேண்டும்? யாரு வேறையை கட்டுங்க அந்த அண்ணமெல்லாம் இப்படி யாரு வேறையை கட்டி அடித்து கிளம்பி செல்ல வேண்டும். இந்த யானையோ பொறுமையாக செல்கின்றது இதை விட வேகமாக செல்லக்கூடிய உயரம் ஏன பொறுமையா போவோம் ஒட்டகம் ஹைட்டா இருக்கும் ஆனா ஒட்டகத்தை விட சுறுசுறுப்பா வாரத்துன்னு குதிரை அத குடி அந்த குதிரையும் பேரையும் குதிரை பேரையை அடித்து அவனு சொல்லிட்டு உள்ள போடலான்னு பாக்குறேன். என்ன அழகா சொல்லி கொடுக்குற நீ ரெண்டு பேரா நின்னு பேரிக்கை காட்டணும். அப்படியா நீ பார்த்தா கும்பலா போய் பேரிக்கை காட்டுறீங்க. இந்த குதிரை வேகமா போகுது ஆனா அங்கே இருக்கக்கூடியவர் 5 பேர் ஆனா தர்ம எங்க இருப்பான் பாடி உலகத்திலே சுற்றி இருக்கக்கூடியவர் 4 பேர் எங்களை துரத்தி அடித்தா பதுங்கி பதுங்கணும் நான் குருவேன் பதுங்கி செல்ல வேண்டும் பதுங்கி செல்ல வேண்டும் ஆயுத்தலை ஓரமா எப்படி பதுங்கிச்சு பதுங்கிறது தெரியுமா முதல்ல குரு சொல்லுவார் என்னப்பா பதுங்கி பதுங்கிய செல்லுங்கள் இந்த பாதாள என்ன போன முடியும் அப்படிதான் பதுங்கி செல்ல வேண்டும். நல்லா படுக்கணும் நல்லா படுத்து சொல்லி போடு பதுங்கிய நீங்க சொன்னீங்களா நாங்க ஒரு பதுங்கணும். ஆமா இப்ப அவர் பதுங்குவாரு. அவர் வந்து 150 குரு பெரிய வாஜார். இப்ப நீ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தெரியல அவர் சொல்லி கொடுத்துருவாருங்க. இல்ல கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இவரு பதுக்குவாரு. பதுக்கு
அடுத்தது நீ பாத்துங்க. பதுங்கி பதுங்கி ஓடிங்க அந்த குடிக்காத்த சரி தலைகீழா நடக்கிறது சொல்லி கொடுத்தல அந்த வெங்கடத்தாருங்க தெரியுங்க தலைகீழா நடக்க சொல்றேன் அவரு அழகா சேவை பண்ணாரு. இப்ப இவன் செய்ய போறாரு பாரு. அப்பதான் காலையில அவருக்கு நிற்கா. இல்லைங்க அவரு வந்து தலைகீழா நடப்பாரு. இவர் வந்து மார்பால தலைவர் ஒருத்தர் மண்டிட்டு போனாரு. அவரு இவர் தலையா அதுக்கு முன்ன வந்து நல்லா சுத்திட்டு வந்தாரு. அப்ப வயிறு கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. வயிறு கொஞ்சம் பெருசா போச்சு. இல்ல 10 சுத்தி வந்துருப்பாரு. சரி குருவே புறப்படுகள் குருச்சாத்திர பாருங்க.
அதிரவாசியாய் வந்து இதிரண்டால் நின்ற போனது இந்த பெருமைக்குரிய சபையிலே வந்தவர் யார் என்று உமக்கு புலப்படுகிறது. நீங்க சொன்னாலும் தெரியுங்க. இலகுமா சொன்னா எல்லாருக்கும் புரியுமா? ஆமாங்க. கூத்து பாடுறவங்களுக்கு புரியுமா? கூத்து பாட கூட புரியுங்க. கூத்து பாடுறவங்களுக்கு புரியும். ஆஹா. புரியுதோ புரியுதோ நமக்கு அடிமை நாம் செய்வோம். ஆமாங்க. என்ன சொல்றது? ஆமா. உலகத்திலே வாழ்ந்தவர் என்ன கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டீங்க. எப்படி கேள்விப்பட்ட? நல்லவனு கேள்விப்பட்டியா? நல்லவங்க தான் கேள்விப்பட்டாங்க. தீயவர்கள் என்று கேள்விப்பட்டியா? நல்லவங்க தான் கேள்விப்பட்டாங்க. நல்லவர்கள் ஆமாங்க என்று கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டீங்க. தருமன், ஆமா. பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள். நகுல சகாதேவர்கள். ஆமா. இதிலே நான் என் பேர் அர்ஜுனன் வாங்க. அர்ஜுனன். என்னுடைய பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன் கிடையாது, எங்க அப்பா அம்மா பேரு வச்ச பேர். என்னது? என் தாய் தந்த பெயர் வைத்த பெயர் அர்ஜுனன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த பேர் அர்ஜுனன். மாதத்தில் சிறந்த மாதம், மாதத்தில் சிறந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதம், மார்கழி பங்குனி சொல்லுவாங்க இல்லையா? பங்குனி மாதத்துல ஒரு சிறப்பு காஞ்சிமா நகரத்தில் என்ன சிறப்புங்க? பங்குனி எத்தனை எந்த கோயிலுக்கு நடக்குது? எது கோயிலுக்குங்க? ஏகாம்பர கோயிலுக்கு. ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு. ஏகாம்பர கோயில். ஏகாம்பரநாதர். அப்போ பங்குனி உத்தரத்துல ஏகாம்பரநாதருக்கும் ஏழைவாய் கோயிலுக்கும் திருமணம் நடத்துவாங்க. அந்த பங்குனி உத்தரத்துல பிறந்ததினால் பங்குனி உத்தரத்தில் பிறந்ததினால் பங்குனி உத்தரத்தில் பிறந்தபடியால் என்னுடைய பெயர் அதுக்கப்புறம் தான் பார்த்தன், பர்க்குணன், தனஞ்சயன், வில்விஜயன், தனஞ்சயன், வில்லுக்கோர் விஜயன், வேடி, பிரகண்டலை, சுபேதவாகனன், தெய்வசாஸ்திரி அப்படின்னு பல பேர் உண்டு. ஆனால் ஒரு பிள்ளை பெருமையா இருக்கிறதுக்கு காரணம் வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கணும். ஆமாங்க. நல்ல வாத்தியார். நான் யாருடைய சீடர்? யாருடைய சீடர்?
பழனியப்பா பழனியப்பா பாட்டு பாட யாராப்பா பழனியப்பா பழனியப்பா பாட்டு பாட யாராப்பா ஊழல கைதிலப்பா நாட்டினாலே வைதாளப்பா ஊழல கைதிலப்பா நாட்டினாலே வைதாளப்பா நாட்டினாலே வாழ பொண்ணே கேட்பது தெரியுமப்பா தேவி தந்தை தந்தை பாண்டு மகாராஜா பாண்டு மகாராஜா இயற்கை செயற்கை இயற்கையானவர் பாண்டு மகாராஜா பாண்டு மகாராஜா செயற்கையானவர் தெய்வ இந்திரன் தேவேந்திரன் தேவ இந்திரனுக்கும் குந்தமாதேவிக்கும் விஜயன் வருகிறேன் என்றால் எப்படி சபை நடக்குதுங்க ஆமா கிடுகிடுன்னு இருக்குதா நடக்குதுங்க கிடுகிடுன்னு நடக்குதா நாங்க அந்த அளவுக்கு அதன்மான ஆள் இல்ல பொறுமையான ஆளுங்க நாங்க அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வாத்தியார் யார் தெரியுமா துரோணர் 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 அருமசீடன் சொல்லின் குணவிசேனன் ஆமா ஆமா ஏன் அந்த துரோணாச்சாரி இடத்திலே 105 பிள்ளைகள் படிக்கின்றோம் அந்த 105 பிள்ளைகளிலே வாத்தியாருக்கு ஆசை குகுந்தவன் நான் தான் குருகு ஆசை குகுந்தவன் நான் தான் என் மீது தனி பற்று ஏன் எல்லா பிள்ளைங்க மேலதான் பற்று ஆனா வாத்தியார்களுக்கு ஒரே எண்ணம் நம்மளால படிக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கணும் ஆனா எல்லா குழந்தைங்க நல்லா படிக்குதுங்க ஏதாவது ஒரு குழந்தைங்க தான் நல்லா படிக்குது அந்த 105 பிள்ளைகளிலே அடியே அவருக்கு ஆசை குகுந்தவன் அருமசீடன் சொல்லின் குணவிசேனன் நீங்க ஆமா அவராண்ட 105 பிள்ளைகளிலே வில்லிக்கென பிறந்தவன் இந்த வில் விஜயத்தான் என்று தனிப்புகழ் அவராண்ட பேர் வாங்கினேன். நீங்க பேர் வாங்கினீங்க. எப்படி அவராண்ட பேர் வாங்கினேன்? எப்படிங்க? என்ன எல்லாம் 105 பேர்கள் 105 பேரும் வடவேடிக்கு போறோம். வடவேடிக்கு போக சொல்ல சனிவாரம் பிறந்தது. சனிவாரம் பிறந்த உடனே பிராமணர்லாம் சனிக்கிழமை தலை முழுவாங்க. எண்ணத்தை சாப்பிட்டு ஸ்நானம் செய்வாங்க. ஆமாங்க. கிரகத்துல இருந்து மருந்து வந்துட்டார். மருந்து வந்துட்டார். அர்ச்சுனா அபிஷேகம் செய்ய வேண்டும். என்ன சீக்கா புடி மருந்து வந்துட்டேன் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு என்ன அனுப்பிச்சு விட்டாரு. இதற்குள்ளதாக துரியோதனன் கேட்டுக்கிறான், என்ன வாத்தியார நீ ரொம்ப ஓரவாஜனை பண்ற, அர்ஜுனனுக்கு இது மட்டும் தனி பற்று வைக்கிறேன். நாங்க இல்லாத போது ஏதாவது வித்தை கத்து கொடுக்குறான். அவனால் தான் இந்த வெளியிலேயே அழகாக பயிற்சி செய்கிறான் என்று சொன்ன உடனே வாத்தியாரே 105 பிள்ளைல ஒரு பிள்ளை தான் உனக்கு பாசம் பற்று அதிகம், மீதி பேர் மேல ஓரவஞ்சனை பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்னடா ஓரவஞ்சனை, வாடா ஒரு மந்திரத்தை எழுதுகிறேன். பெரிய ஆலமரம் பெரிய அண்டமளாவி இருக்கிறது. ஆண்ல மரத்துல ஒரு மதத்தை எழுதிட்டு ஒரு படித்துட்டு பானம் போட்டா ஆலமரத்தின் மீது அந்த ஆலமரத்தில் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை இலைகளிலும் ஒவ்வொரு தோரம் வந்து போச்சு. தொலை இந்த மதத்தை ஐஸ்வர்யா போனோம். மதத்தை ஐஸ்வர்யா போனோம். அப்படியே போயிட்டாங்க. போசல்ல அந்த அரப்ப படியும் எண்ணெய் எடுத்துட்டு போசல்ல பார்த்தா ஆலமரத்திலே ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு தொலை இருக்குது. என்னடா இலையில எல்லாம் தொலையா இருக்கிறது என்று பார்த்தா கீழே மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை படிச்சுட்டு மறுபடியும் நான் ஒரு மந்திரம் ஒரு பானம் போட்டேன். ஒரு துளையாக இருந்ததெல்லாம் 2 துளையாக போனது. வரவேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் 104 இவர் ஒன்னாட 105 பேரும் அந்த நதியிலே நீராடுகிறார்கள். நீராடும் பொழுது அந்த துரோணாச்சாரிய ஒரு முதல பிடிச்சி இழுத்தும் போனா துரியோதனா பீமா துச்சாதனா நகுலா சகாதேவா பீமான் அப்படி கத்துறாரு. மொத்த பேரும் ஐயோ குயான்னு குச்சா எங்கிருந்து தெரியும் அங்க சத்தத்துல எங்கிருந்து போனா வாத்தியாரு இழுத்தும் போது முதல்ல ஒரே பானம் தட்டினேன். முதலையின் சிரம் மறுபட்டு வாத்தியார் தப்பிச்சு வந்தார்.
நீராட்டு வரும்போது அந்த வழியா வரும். என்னது வரும்போது பார்த்தா மரத்தை பாக்குறாரு. துரியோதனா நீ போட்ட ஒரு தொலை, ரெண்டாவது தொலை யார் போட்டிருப்பாங்க? வாத்தியார கீழே ஒரு மந்திரம் இருந்தது. அதை படிச்சு நான் தான் போட்டேன் பானம். நீங்க தான் தொலையா மாறியது. இவன் தாண்டா வில்லுக்கு ஒரு விஜயன் அப்படின்னு அவர் ஆசைக்கு வந்து நான் ஆயிட்டு நான். நீங்க ஆமா ஆமா எப்படி வர ஏன் துரியோதனா என் மீது எப்பொழுது குற்றம் சொல்கிறாய்? இப்போ ஒரு கணக்கு சொல்றேன். கணக்கு 105 பேர் நில்லுங்க. 105 பேர் நில்லுங்க. ஆமா, ஒரு ஆலமரத்தின் மீது காக்கியின் சிரத்தை கட்டிருக்காங்க. ஆமாங்க, கட்டிட்டார் வாத்தியார். ஆமா, துரியோதனா இங்க வா. இங்க வா. என் மீது குற்றம் சொல்கிறாய் அல்லவா? அது என்ன தெரியுது? என்னது? மொத்தம் தெரியுது. மொத்தம் மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரிகிறதா? தெரிகிறது. இலை தெரிகிறதா? காய் தெரிகிறதா? கனி தெரியுதா? எங்க அப்பனுக்கு தான் கண்ணு கூடு, நான் என்ன கூட கண்ணு கூடுது. மொத்தம் தெரியுது. அப்ப மொத்தம் தெரியுது. எதுக்கு வித்த? நீ போய் அடி போ. தர்மன் கேட்டா எனக்கு தெரியுது. எல்லாரும் கேட்டு வராங்க. என்னடா தெத்தான்னு கேக்குறாரு. நாங்க ஒரு பக்கமா ஒதுங்களா அப்படி ஒதுங்கி நிக்கிறேன். ஆமாமா, அப்படி ஒதுங்கும் போது எல்லாம் புடிச்சுக்கிட்டே வருது. எங்க அண்ணன் பீமநாடு, எங்க பீமநாடு வராது. எங்க அண்ணன் பீமநாடு கேட்கிறாரு, பீமா மரம் தெரியுதா? வாத்தியாரம் மரம் தெரியுதா? இலை தெரியுதா? கிளை தெரியுதா? எது தெரியுது கேட்காது. ஓடுமா ஆலமரத்தை வேரோட புடிங்க போடுறேன். ஆலமரத்தை வேரோட புடிங்கிறியா? ஆலமரத்தை வேரோட பிடிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு. நீ புடுங்குறவங்களாம் எங்க மாடா வேலை தெரிஞ்சவன் தான் எங்க ஓடும். நீ ஓரம் காட்டுறான். கட்சியான கூப்பிடுறார். அர்ச்சுனா மரம் தெரியுதா? எல்லாம் தெரிஞ்சு தானே ஓரம் காட்டுறாரு வாத்தியாரு. அதனால மரம் தெரியுதா? தெரியல. கிளை தெரியுதா? தெரியல. கிளை தெரியுதா? தெரியல. என்னடா தெரியுது? மரத்தின் உச்சியிலே காக்கையின் வலது கண் தான் தெரிகிறது. சொன்ன உடனே போடுறா பானம். பானம் அந்த காக்கையின் சிரத்தோடு அருந்து கீழே வந்தது. எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க. தெரியாதன்னா இவங்க என்ன விவகாரம் இருக்குது, அவங்க என்ன விவகாரம் இருக்குது பாத்தியா அப்படின்னு சொன்னார். அவன் தாண்டா அர்ஜுன அப்படின்னு எவ்வளோ விவகாரம் இருக்குது. காய்கறிகளை உண்டு காணல் நீரை அருந்தி கல்வட்டம் பாறை மீது படுத்துறங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணனை தூதாகியவினோம் நாடு கொடுக்க மறுத்தார். யுத்தத்திற்கு கை தட்டினார். நேற்று வரை 18 நாட்கள் யுத்தம் நடக்கிறது. இன்று 13ஆம் நாள் சண்டை நடைபெற வேண்டும். ஆகையால் பகவான் வரணும்.